ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டிஎன் செட் எக்ஸாம் ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிஞ்சது, மார்ச் 9. இன்றைக்கி அதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் கீ பரவாயில்ல, சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு தடவை கொஞ்சம் நேரம் ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் கீயை பார்க்கும்போது ஐ எம் வெரி மச் ஒரீடு அபவுட் த ஆஸ்பிரன்ஸ். எனக்கு ஆஸ்பிரன்ஸை ஐயோ பாவமே, இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு எனக்கு சொல்லவே தெரியலை ஆக்சுவலி. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் மிஸ்டேக்ஸ், 30+ கொஸ்டின்ஸ் அங்கே மிஸ்டேக்ஸு. நான் ஒரு ரஃப்பாக பார்த்ததுல எனக்கு இவ்வளோ மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சுது. பட்டு இன்னும் மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ப்ராபபிலிட்டி அப்புறம் ஓஆர் அதெல்லாம் ரொம்ப டீப்பாக பார்க்கல. ஒரு ரஃப்பாக பார்த்ததில் நிறையா மிஸ்டேக்ஸு. அப்போ இதெல்லாம் எப்படி கிளைம் பண்ண போகிறீங்க, கிளைம் பண்ணுறதுக்கான எவிடன்சஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி தர்றேன். என்னால் எதெல்லாம் எடுத்து தர முடியுமோ தர்றேன். அது போக நீங்கள் இது நான் கொடுத்துருக்குற கொஸ்டின் போக உங்களுக்கு வேறு ஏதாவது மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சதுன்னா அதையும் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நான் கொடுத்தது கரெக்டு, இல்லை ஆன்சர் கீ கரெக்டு, நான் தான் ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ரீசெக் பண்ணிக்கிறேன். எதுவாக இருந்தாலும் ஒரு இன்ட்ராக்டிவாக வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி இவ்வளோ கொஸ்டின்ஸ், வெறும் 100 கொஸ்டின்ஸில் 30 ஒரு 30 to 35% ஆஃப் கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம அரசாங்கத்தை கமெண்ட் பண்ணுறதுக்கான இடத்துல இல்லாமல் இருக்கிறதுனால ஒன்றும் சொல்கிறதுக்கு வழி இல்லை, அவ்வளோதான். மற்றபடி ஆஸ்பிரன்ஸோட இடத்துல இருந்து இந்த கொஸ்டின் பேப்பரை, இந்த ஆன்சர் கீயை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்பவே வருத்தமாகவே இருந்தது. கடவுளே, ஏறக்குறைய பல ஆயிரக்கணக்கான பேர் எழுதும்போது இன்னும் கொஞ்சம் கூட அக்கறையோட கவர்மெண்ட் ஆன்சர் கீ தயார் பண்ணி இருந்திருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது அவ்வளவுத்தையும் கிளைம் பண்ணுறதுக்கு 3 நாள் டைம் தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ எவிடன்சஸையும் எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகத்தான் செய்யும், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஓரளவுக்கு நான் என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை கட்டாயமாக பண்ணுறேன். நான் அந்த எவிடன்சஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நான் என்னுடைய டெலிகிராம் குரூப்பில், என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்லாம் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பார்த்தோன்னா எனக்கு ஃபஸ்ட்டுலாம் பிரச்சனை இல்லை. 6வது கொஸ்டின் எனக்கு தப்பு அப்படின்னு தோணுது. 6வது கொஸ்டின் அவங்க சீன்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஆனால் எனக்கு சி ஆன்சர் வராது அப்படின்னு தோணுது. அதில் உள்ள எதுவுமே ஆன்சராக இருக்காதோ அப்படின்னு கூட எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 33வது கொஸ்டின். 33ல் பார்த்திங்கன்னா நிறையா 33ல் ரொம்ப கிளாரிங்காகவே மிஸ்டேக் தெரிஞ்சுது. 6வது கொஸ்டின் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்து ஒருவேளை அது கரெக்டாக தான் இருந்துச்சுன்னா ஓகே. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அந்த கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் அங்கே இல்லையோ அப்படின்னு ஒன்று எண்ணம். அப்படியே இருந்தாலும் கூட அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். 33வது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இது டோபாலஜி மங்கர்ஸ் புக்கில் டைரக்ட் கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சர் அவங்க டி கொடுத்துருக்காங்க, ஆனால் சி தான் ஆன்சராக வரும். சி தான் ஆன்சராக இருக்கும். சி தான் இருக்கும் ஆன்சர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் பார்க்கவே செஞ்சேன். அதுக்கடுத்து 34ல் பார்த்தீங்க அப்படின்னா 34ல் அவங்க சி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிவிட்டு வேறு என்ன வரும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் சி வராது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அது இன்னும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணால் தான் எக்ஸாக்டாக எது வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் சி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் கரெக்ட் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அடுத்தது பார்த்திங்கன்னா 39ல் ஜிசிடி 7 வரும். ஜிசி ரொம்ப ஆப்வியஸான கொஸ்டின். இது 7 தான் ஆன்சர். 39க்கு சி வரும் ஆன்சர், ஆனால் அவங்க டின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 40லேயும் மிஸ்டேக் இருக்குது. 40ல் அவங்க சின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஆன்சர் பி தான் வரும். 40ல் ஆன்சர் பி தான் வரும். இது 41ல் ஆன்சர் அவங்க பின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் டி தான் ஆன்சர் வரும். டி தான் வரும் ஆன்சர் 41ல். 42ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் வரும். சி தான் ஆன்சராக இருக்கும்.
அவங்க கொடுத்துருக்கக்கூடியது வந்து டின்னு கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கான எவிடன்சஸ்லாம் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி தரேன். 43 அடுத்தது 43 எனக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சரில் அப்ஜெக்ஷன் இருக்குது. பட் எக்ஸாக்ட் ஆன்சர் என்னன்னு இன்னும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணணும். 45 வந்து இது மேக்ஸிமம் மாடுலஸ் பிரின்சிபிள். இது ஆன்சர் வந்து சி. 45 ஆன்சர் சி. அவங்க ஏன்னு கொடுத்துருக்காங்க. 45க்கு ஆன்சர் வந்து சி. ஏன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அடுத்தது 47 ஆன்சர் வந்து தப்பு இருக்குது. 47 ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து டி தான் ஆன்சர். ஆனால் அவங்க சின்னு கொடுத்துருக்காங்க. டி தான் ஆன்சர் வரும், ஆனால் ஆன்சர் வந்து சின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 49 வந்து எவ்ரி ஃபைனைட் ஐசோமார்பிக் குரூப் ஆஃப் பெர்முட்டேஷன். இது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இதுவும் அவங்க வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. 49க்கு ஆன்சர் டின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் பி தான் ஆன்சர். அடுத்தது 50க்கு ஆன்சர் வந்து சி வருது. நான் ஒர்க் பண்ணி பார்த்ததில் எனக்கு சி ஆன்சர் வந்தது. நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு. 50க்கு ஆன்சர் வந்து எனக்கு சி கிடச்சிச்சு. பார்த்து அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 45க்கு சி வந்தது. அதுக்கு அடுத்தெல்லாம் பார்த்தா 50க்கு சி. 51லையும் ஆன்சர் வந்து அவங்க வந்து சி கொடுத்துருக்காங்க. பட்டு எனக்கு வந்து பி வருமோ அப்படின்னு தோணுது. இது கொஞ்சம் டவுட்ஃபுல்லான கொஸ்டின் தான். இது கன்ஃபார்மாக பி வரும்னு இல்லை, பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சு. நான் லைட்டாக ஒர்க் பண்ணி பார்த்ததில் அப்படி தெரிஞ்சிச்சு எனக்கு. அடுத்து 52 53 பிரச்சனை இல்லை. அடுத்து 54வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா 54 வந்து எனக்கு வந்து ஆன்சர் சி வந்தது. அவங்க பி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆன்சர் வந்து சி வந்தது. 54க்கு சி. அடுத்தது 61. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து 61 வந்து நம்மளுக்கு இதில் 61 எனக்கு ஆன்சர் பி கிடச்சிது. என்னுடைய ஆன்சர் வந்து பியாக இருந்தது. ஆனால் அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி கொடுத்துருக்காங்க. எனக்கு பி வந்தது. இதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து 62 63க்கு ஆன்சர் வந்து டி. சிஎஃப் ப்ளஸ் பிஐ. 63க்கு ஆன்சர் டி, அவங்க பி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 65 ஆன்சர் வந்து 65 ஆன்சர் வந்து எனக்கு இதில் ஆன்சர் இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. இதில் வந்து நாம்கான டெஃபினிஷன் இங்கே இல்லையோ, 4 ஆப்ஷனுமே வராதான்னு எனக்கு தோணுச்சு. அது இன்னும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணணும். அடுத்தது 68 மிஸ்டேக் இருக்குது. வரிசையாக எல்லா கொஸ்டினுமே மிஸ்டேக் இருந்த மாதிரி தான் இருக்குது. 68க்கு ஆன்சர் வந்து எனக்கு சி கிடச்சிது. 68க்கு ஆன்சர் எனக்கு சி கிடச்சிது. ஆனால் அவங்க வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 69 பார்த்திங்கன்னா 69க்கு ஆன்சர் வந்து ஆக்சுவலி பி. 69க்கு ஆன்சர் பி, ஆனால் அவங்க வந்து சி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 70க்கு ஆன்சர் வந்து சி தான். 70க்கு ஆன்சரும் சி தான், ஆனால் அவங்க வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அதுவும் மிஸ்டேக்கான ஆன்சர் தான். அடுத்தது 74வது கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்குது. 74 இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் என்னுடைய டெஸ்ட் பேட்சில் டைரெக்டாக கொடுத்துருந்த கொஸ்டின் தான். ஆக்சுவலி 73 நான் ஒர்க் பண்ணி பார்க்கல. 74 வந்து இது வந்து எனக்கு டவுட்ஃபுல்லான ஆன்சர் தான். இதில் கொடுத்துருக்கக்கூடிய எதுவுமே ஆன்சராக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இதில் 4 ஆப்ஷனுமே இருக்காதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்லது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வேணால் இருக்கலாம். ஏபிசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது 75 எனக்கு டவுட்ஃபுல்லான கொஸ்டின் தான். நான் ஒர்க் பண்ணி பார்க்கல கரெக்டாக. அது பி வரலான்னா ஒர்க் பண்ண வரைக்கும் ஒரு லைட்டாக ஒர்க் பண்ணி பார்த்ததில் பி ஆன்சர் வரல. அவங்க பி கொடுத்துருக்காங்க.
அது எனக்கு டவுட்ஃபுல்லான கொஸ்டின் தான். அடுத்தது 76ம் எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லான கொஸ்டின் தான். அவங்க வந்து ஏ கொடுத்துருக்காங்க, எனக்கு பி வந்துச்சு. ஆனால் அது பி தான் கரெக்ட் அப்படின்னு நான் ரொம்ப எக்ஸாக்டாக சொல்ல மாட்டேன். அது இன்னும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணணும். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ஓஆரும் ரொம்ப டீப்பாக பார்க்கல. மற்ற எல்லாமே வந்து ஓரளவுக்கு பார்த்தேன். 77க்கு ஆன்சர் வந்து அவங்க டி கொடுத்துருக்காங்க. இது மார்க்கோ செயினில் உள்ளது தான். மார்க்கோ செயின்லாம் ரொம்ப இன்னும் கொஞ்சம் டீப்பாக அந்த புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணால் தான் தெரியும். நான் சாட்ஜிபிடியில் பார்த்த வரைக்கும் அவங்க ஓப்பன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த கொஸ்டினும் டவுட்டு தான். 78ல் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து 79 பார்த்திங்கன்னா 79லாம் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து 83 கொஸ்டின் நம்பர் 83ல் மிஸ்டேக் இருந்துச்சு. கிளாரிங்காக மிஸ்டேக் இருந்தது 83. டுயல் ஆஃப் டுயல் இஸ் ப்ரைமல். இது ரொம்ப பச்சை குழந்தை கூட சொல்லக்கூடிய ஆன்சர். இதை கூட அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க. 83க்கு ஆன்சர் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஆன்சர் என்னது தான்? ஆன்சர் வந்து சி தான். சரியா? அடுத்தது 85. 85க்கு வந்து ஆன்சர் வந்து ஏ தான் ஆன்சர். q + p e⁻t⁴ n வந்து 16 வரும். 85க்கு ஆன்சர் ஏ, ஆனால் அவங்க பின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது 88க்கு ஆன்சர் வந்து 88 க்ளோசஸ்ட் டு 0. பி தான் ஆன்சர் வரும். அவங்க ஏன்னு கொடுத்துருக்காங்க. பி தான் வரும் ஆன்சர். ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது 91. 91ல் பி இன்டர்செக்ஷன் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி = பி ஆஃப் ஏ × பி ஆஃப் பி. இதில் வந்து ஆன்சர் வந்து சி தான். பட் அவங்க ஏன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் எப்படி மிஸ்டேக் பண்ணாங்கன்னு எனக்கு நிச்சயமாக தெரியவே இல்லை. அடுத்தது 92லேயும் மிஸ்டேக் இருக்குது. 92ல் வந்து ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் யூஸ்டு டு மெஷர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதுக்கு ஆன்சர் வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. பட் டி வரும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வந்து டி தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது 98. நெக்ஸ்ட்டு வந்து 98. 98th கொஸ்டின்லையும் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். ஆனால் அவங்க ஏன்னு கொடுத்துருக்காங்க. சி தான் வரும், ஆனால் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ண. நான் சொன்னது தான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. இது எனக்கு தோணுன விஷயங்கள். நான் வந்து தப்பாக கூட செய்திருக்கலாம். ஏன்னா தவறு செய்வது வந்து மனித இயல்பு தான். என்னுடைய சைட்லேருந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக எனக்கு அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். இது போக நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதையும் செக் பண்ணுறேன். இதுக்கான எவிடன்சஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி நான் என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் என்னுடைய டெலகிராம் குரூப்லேயும் நான் அப்லோட் பண்ணுறேன். கட்டாயமாக செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே வேறு என்னென்ன எவிடன்சஸ் ஏதாவது வேணும்னா எனக்கு கட்டாயம் மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். என்கிட்ட இருக்கக்கூடிய புக்ஸை வச்சு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் வந்து நான் 21 மார்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னென்ன யூனிட்டில் என்னென்ன தியரம்ஸ் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத 1 by 1 கொடுத்துட்ருக்கேன். ஏற்கனவே அல்ஜிப்ராவில் என்னென்ன தியரம்ஸ் எடுக்கிறேன்னு கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே நம்மளுக்கு டிஎன் செட் ஆன்சர் கீ வந்ததுனால இன்றைக்கி அதை கொடுக்க முடியல. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து நான் என்னென்ன டாப்பிக்கில் என்னென்ன இது கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஹார்ட் காப்பியாகவே நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்பிடுவேன். அதை எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸாகவும் கொடுப்பேன். அதை வந்து நீங்கள் வந்து அதில் கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி சொல்லிடுவேன். அந்த கிளாஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி டிஸ்கிரிப்டிவ் கிளாஸஸில் ஜாயின் பண்ணவில்லைங்க, அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு இந்த கமெண்ட்லேயும் போய் பார்த்துட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்டு, ஓவியம் ஆப்பு, டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஆட் ஆகிக்கோங்க. அப்போ நான் இது ரிலேட்டடாக உள்ள அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நான் டெலகிராம் குரூப்பில் எவிடன்ஸஸை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய இதுக்கு அப்லோட் பண்ணிக்கோங்க.
அது போக உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தேவை இருந்ததுன்னா எனக்கு கட்டாயமாக சொல்லுங்கள். நான் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவிடன்சஸ் க்ரியேட் பண்ணி அனுப்பி கொடுக்குறேன். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் உடனே கிடைக்கும்.